பவி இன்டெகிரேட் ஃபார்முக்கு நிறைய அன்போடு இருக்கிறேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மெட்டாலாக்கு பக்கத்தால் டோட்டலாக தலச்சேரி போயர் ஆடுகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். போயர் ஆடுகள்லாம் வந்து இங்கேயே சேல்ஸ் பண்ணியாச்சுங்க. அதுபோக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்தபடியாக பார்க்குறது தலச்சேரி குட்டிகள் வந்து ஒரு ஃபார்மில் எடுத்தோங்க. இப்போ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நேற்று போட்டிருந்தோம் பிளாக் கலர் தலச்சேரி அப்படின்ட்டு மேல் அதை எடுத்துகிட்டு வந்துட்டுங்க காலையிலேயே. அதை எடுத்துகிட்டு அது கூட ஒரு சோஜத்தோடு எடுத்துகிட்டு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இப்போது ஃபார்ம் நம்ம நண்பரோட ஃபார்முக்கு வந்துருந்தோம். அதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 10 குட்டிகளுங்க, 10 பியூர் தலச்சேரிங்க. அனைத்தையுமே நல்ல குவாலிட்டிங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 குட்டி சனையிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. வெயிட்னு பார்த்திங்கன்னா 17 கிலோவிலிருந்து 35 கிலோ வரைக்கும் இருக்குதுங்க. அனைத்தையுமே நல்லா சுத்தமான ப்ரீடுங்க, தூய தலச்சேரி தான். அனைத்தையுமே பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே தெளிவாக இருக்குங்க. எதுவுமே வந்து உங்களுக்கு மிக்சிங் ப்ரீடெல்லாம் இல்லை. அந்த ஃபார்மில் நாங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தாயாடுகள்லாம் வந்து ஒரு 50+ கேஜிலையுமே, அதுக்கு போட்ட கடாய் வந்து ஒரு 80-85 கிலோ சைஸ்லேயும் இருந்ததுங்க. அனைத்தையும் நாங்கள் நேரில் போய் பார்த்து மார்னிங் நேரமே போய் எம்டி ஸ்டொமக்கில் தான் வெயிட் போட்டோங்க. இதோட வெயிட் கடைசியில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். கடைசியாக வந்து உங்களுக்கு அந்த வெயிட்டோட லிஸ்ட் இருக்குங்க. இந்த குட்டிகளை வந்து நாங்கள் ஒவ்வொன்றையும் வந்து தனித்தனியாக எடுத்துங்க. அடையாளத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சரட்டில் வந்து நம்பர் 1, 2, 3 அப்படின்னு டோட்டலாக 10 போட்டுங்க. அதில் அதை முடிச்சு போட்டு கவுண்ட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எடுக்கிறது வந்து என்ன வெயிட்டில் எடுத்தோமோ அதே வெயிட்டில் தான் வந்து நாங்கள் கொடுக்குறோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தீனி போட்டு எடுத்துகிட்டு வரோம். உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆனாலும் வெயிட் கெயின் ஆனாலும் அதுக்கு நாங்கள் எதுவும் எடுத்துக்கிறது இல்லைங்க. எடுத்த வெயிட்டுக்கு அப்படியே நாங்கள் கொடுத்துட்டு வரோம். இப்போ போய் வாரத்து பார்த்திங்கன்னா நாங்கள் மெட்டாலிருந்து வரோங்க. வாரம் பார்த்திங்கன்னா நம்ம ராசிபுரம் வழியே வருவோம். ராசிபுரம், ஐயப்பமலை, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோழா, திருச்செங்கோடு இந்த லைன் வழியே வரோம். விரும்பினர் நண்பர்கள் வேணும் அப்படின்னா புக் பண்ணி எடுத்துக்கலாங்க. வார வழியிலேயே இருந்தால் ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கலாங்க. கொஞ்சம் உள்ளே வாரம் அப்படின்னா கிலோமீட்டருக்கு வந்து 16 ரூபா அப்படிங்கிறப்ப நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு சார்ஜ் பண்ணி அப்படியே கொண்டு டெலிவரி கொடுத்துட்டு வரலாங்க. இதில் குட்டிகள் அனைத்துமே வந்து டாப் குவாலிட்டியான குட்டிங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் டாப் குவாலிட்டியான தலச்சேரி ஃபீமேல் கிட்டுன்னு. இது அனைத்துமே வந்து நல்லா குவாலிட்டியானதுங்க. ஃபஸ்ட் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்கு இந்த கூடை இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து 1.5 கிலோங்க. இப்போ நாங்கள் சொல்கிற வெயிட்டில் இருந்து 1.5 கிலோ வந்து கடைசியாக டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வந்ததில் ஒரு 15 கிலோ, 10 குட்டிகளுக்கு வந்து ஒரு 15 கிலோங்கிறப்ப ரெடியூஸ் பண்ணி எடுத்த வெயிட்லேருந்து 1.5 கிலோ கமிச்சு கொடுக்கலாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு குட்டியும் பார்த்துக்கலாங்க. இந்த ஒவ்வொரு குட்டியோட வீடியோவும் வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இது எல்லாமே இதுக்கு வந்து 1.5 கிலோ கழிச்சாச்சுங்க இந்த கூடைக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு குட்டிங்க. இது வந்து நான் வாய்ஸ் வந்து மியூட்டில் போட்டிருக்கேங்க. இதுவே வந்து நீங்கள் கடைசியில் வந்து இந்த குட்டியோட கவுண்ட் பண்ணி எத்தனாவது குட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இது ஒவ்வொரு குட்டியுமே பார்த்திங்கன்னா நாங்கள் தனித்தனியாக எடுத்துங்க. அதுக்கு அந்த சரடு வந்து கட்டிட்டேங்க. ஆல்ரெடி நாங்கள் டேக் போட்டு பார்த்தா, பெயிண்ட் அடித்து பார்த்தா, எது பண்ணாலும் பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாளில் வந்து மறைஞ்சிருது. இது பண்ணுறப்போ இது நம்மளுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருந்ததுங்க. பாருங்கள், இப்படி வெயிட் போட்டாச்சுங்க. வெயிட் போட்டு அந்த கல் பார்த்திங்கன்னா இது 26 கிலோ சம்திங்கே நம்ம வருங்க. நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் அதை. இது 2வது குட்டிங்க. இது 2வது குட்டியெல்லாம் கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் வந்ததுங்க. ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 மணிக்கே வரலான்ட்டு இருந்தோம். 2 மணிக்கு நாங்கள் கிளம்பி வந்துட்டோங்க. பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுங்க. 2-3 பக்கம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மழை இருந்ததுனால நம்ம கரெக்டான டைமில் வர முடியல. அதுவும் இல்லை, நம்ம ஒரு குட்டி வந்து நம்ம ஒவ்வொரு ஃபார்மாக போகிறப்போ வந்து ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் ஒரு 1/2 hour 1 hour ஆயிடுதுங்க. அதனால் கொஞ்சம் டிலேயும் ஆயிடுச்சு. இந்த குட்டியில் பார்த்திங்கன்னாவே தெரியும், எல்லாம் தரமாக இருக்குங்க. ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் 500 கீழே தான் கொடுத்துட்ருக்குறோங்க. இந்த டைம் நாம் எடுத்தது அனைத்துமே பார்த்திங்கன்னா ஃபீமேல் குட்டி தாங்க. இதுவாக பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இப்போ ஒரு சோஜத்தாடு ஒன்று தெளிவாக வந்துருக்குங்க. வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 65+ வருங்க. அந்தளவுக்கு ஆடு இருக்குது. அதனோட வீடியோ வந்து இதில் இல்லைங்க. உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வந்து நான் தனியாக போட்டுவிட்றேன். இல்லை வேணும்னாலும் நான் தனியாக ஒரு 1/2 hour அப்புறம் எடுத்து அனுப்பிச்சுட்றேங்க. இப்போதைக்கு வந்து நாங்கள் லோடிங்கில் இருக்கிறனால இந்த டைம் கொஞ்சம் எடுக்க முடியலைங்க. அந்த போஸ்ட் வந்து ஒரு 1 hourக்கு அப்புறம் நாங்கள் போட்டுவிட்றோங்க. ஏன்னா நான் இப்போ தான் ஒரு 3 ஃபார்ம் முடிச்சிருக்கேங்க. இன்னும் 2 ஃபார்ம் போக வேண்டியது இருக்குது. அதை வந்து இன்னொரு ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து நம்ம அதை பார்க்கலாங்க. இப்போதைக்கு வந்து இதில் இருக்கிற 10 குட்டிகளோட வெயிட்டுமே அந்த வெயிட் போட்ட முறையும் வந்து நம்ம பார்த்துருக்குறேங்க. ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து இது எல்லாமே வெயிட் போட்டு பார்த்ததுங்க. இப்போ அதிகப்படியான ஃபார்மில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே விலை அதிகமாக தான் இருக்குதுங்க. நம்ம எடுக்கிறப்ப வந்து முடிஞ்சளவு நாங்கள் 500 கீழே கொடுக்கணுங்கிறக்காகவே தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. இப்போ நார்மலாகவே பார்க்குறப்போ எந்த ஃபார்மில் எடுத்தாலும் 450 அந்த ரேஞ்ச் வருதுங்க. 450 460ங்கிறப்ப வந்துடுது. அதுக்கு மேலே நம்மளுக்கு டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் இருக்குதுங்க.
அதுவோ செலவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 480 490 அந்த பட்ஜெட் வருங்க. நம்ம முடிஞ்ச அளவு வந்து நம்ம நண்பர்களுக்கு கொடுக்குறப்போ வந்து எந்த அளவுக்கு காமிச்சு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு காமிச்சு கொடுத்துட்ருக்குறேங்க. நம்ம எடுத்து கொடுக்குற ப்ரீட் எல்லாமே வந்து தெளிவான ப்ரீடாக தான் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா மார்னிங் நேரமே வந்து கால் பண்ண சொல்லி நிறைய கால் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இன்றைக்கி மழை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நம்ம கரெக்டான டைமுக்கு போக முடியலைங்க. ஏன்னா நம்ம ஃபார்மில் ஆரம்பிக்கிறப்போ வந்து மழை இல்லைங்க. நம்ம டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா பாதியிலே வந்து மழை வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகுதுங்க. இப்போ எல்லா குட்டிகளுக்கும் வந்து 1 2 2 3 போட்டு மொத்தம் ஒரு 10 குட்டிகளுக்கு வந்து டேக் போட்டுங்க. ஒவ்வொரு நம்பர் கவுண்ட் பண்ணி இத்தனை நம்பர் குட்டி இத்தனை இவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு நாங்கள் கேட்டால் சொல்லிடுவோம். இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்துறதுனால அடையாளத்தை பார்த்து எடுத்துக்கலாங்க. நிறைய நண்பர்களோட கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் நாங்கள் இப்போ எடுக்கிறப்போ ஒவ்வொரு குட்டிக்கு வந்து 3 கிலோ 3 கிலோ ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறதுல வந்து 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் ஷார்ட்டேஜ் வருதுங்க. இது வந்து யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இடத்துலருந்து இங்கே வாரக்கு பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் ஆகுதுங்க. வெறும் வயிற்றில் எடுக்கிறேங்க. வெறும் வயிற்றில் எடுத்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே வாரப்போ யூரின் போகிறது நீர் வடிவறது காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ அளவுக்கு ஷார்ட்டேஜ் வருங்க. அதுக்கு வந்து பெருசாக யாரும் ஒன்றும் பண்ண முடியறது இல்லைங்க. நாங்கள் என்ன வெயிட்டுக்கு எடுத்தோமோ அதே வெயிட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாங்க. நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கிறேங்கிறீங்க. பார்த்து எடுத்துக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ ஆன்லைனில் புக் பண்ணுறதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம 10 குட்டி இருக்குதுங்க. 10 குட்டியில் எத்தனை குட்டி வேணும் அப்படின்னீங்கன்னா அதை நம்ம ஆன்லைன் மூலிமா புக் பண்ணிக்கலாங்க. புக் பண்ணுற ஒவ்வொரு குட்டிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1000 ரூபா அட்வான்ஸ் வாங்கிக்கிறேங்க. இல்லை நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னிங்கன்னா நம்ம ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா அந்த டைமில் நம்மக்கிட்ட வந்து இருக்குமான்னு சொல்ல முடியாதுங்க. நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம வீட்டுக்கு கொண்டு வரலாங்க. இல்லைன்னா நாங்கள் வார வழியில் நம்ம நண்பர்கள் கேட்டால் அப்படியே டெலிவரி கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்குங்க. மார்னிங் நிறைய நண்பர்கள் கால் பண்ணியிருந்தீங்க. அட்டன் பண்ண முடியாத காரணம்னு கேட்டிங்கன்னா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் போட்டு அது ஒவ்வொன்றையும் நாங்கள் லோட் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஃபார்ம் போக வேண்டியது இருக்குதுங்க. அது ஃபார்ம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைமில் எந்த விதமான வேலையும் செய்ய முடியறது இல்லைங்க. அதனால் கொஞ்சம் கால் பண்ணி பேச முடியலைங்க. இப்போ இதில் இருக்கிற 10 குட்டிகளில் வேணாலும் நீங்கள் எத்தனை குட்டி வேணாலும் புக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அனைத்துமே வந்து புக் பண்ணுறதுக்காக தான் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கிளம்புறது வந்து ஒரு 12 மணிக்கு கிளம்புனாங்க. திருச்செங்கோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1:30 2 அந்த டைமுக்கு வரலாங்க. ஈரோடுக்கு வர முடியாதுங்க. அந்த சோளங்காபாளையம் இருக்குல்லங்க அந்த இதுக்கு வரலாம். எலுமத்தூர் வழியாக வரலாங்க. எலுமத்தூரில் வரக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 3 மணி ஆயிரும். முத்தூர்லாம் பார்த்திங்கன்னா 4 மணிங்க. அது மாதிரி டைமுக்கு ஏற்ற மாதிரி வரலாங்க. வேணுங்கிற நண்பரில் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க.